Hi friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோல நம்ம INMல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யூனிட் 7 TNPSC குரூப் 2 சிலபஸ்ல உங்களுக்கு எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜவஹர்லால் நேரு பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ராஜாஜி எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் சீரீஸில் ராஜாஜி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அன்அகாடமியில் இந்த மந்த் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம், என்னென்ன பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ ஸ்பெஷல் கிளாஸஸ் நிறையா அட்டென்ட் பண்ணலாம். அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இன்னும் சிலபஸை கவர் பண்ணலை அப்படின்னும் போது நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதில் கவர் பண்ணிக்க முடியும். தென் மோர் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணி உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிசம்பர் மந்த் என்னென்ன ஆஃபர் ப்ளஸ் என்னென்ன பேட்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரேட் எஜுகேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட், வீக்லி மார்க் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னும் போது எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். லிமிட்டட் சிலபஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட், பிடிஎஃப் நோட்ஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட். பட் வேறஸ் ப்ளஸில் வந்து இது எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணலாம். யூ கேன் டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் அதில் அட்டென்ட் பண்ண முடியும். நிறைய டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ளஸ்க்கு ஆப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ தட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோ மந்த் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran அப்படின்ற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். தென் இப்போ என்ன பேட்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திறவுகோல் அப்படின்ற பேட்ச். இட் இஸ் ஃபார் குரூப் 4 அண்ட் VAOக்கான பேட்ச். இதோட டியூரேஷன் 6 months. ஸோ 10th December ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் இதே பேட்ச் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இது 15th December ஸ்டார்ட் ஆகிருக்கு. டியூரேஷன் வந்து இதுக்கு வந்து 6 months. இப்போ டிசம்பர் மந்த் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 months நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட். ஸோ இதுக்கு உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 month ஃப்ரீ அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன். செகண்ட் ப்ரைஸ் 1000 rupees worth அமேசான் வவுச்சர் அண்ட் 750 worth அமேசான் வவுச்சர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ். இதுக்கான டைமிங்ஸை நோட் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியும் செம்மொழி தேர்வுத்தோட. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் போயிருக்கு எவ்ரி Thursday 7 PM. ஸோ 20 questions at 20 minutes யூ கேன் அட்டெண்ட் த டெஸ்ட். தென் குறிக்கோள் பேட்ச்ன்றதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இதுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இலக்கு குரூப் டெஸ்ட் சீரிஸ்க்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இஃப் இட் இஸ் நீடட் நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கோ அந்த ஆஃபரும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் கீழே ஜவஹர்லால் நேரு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/11/1889லேருந்து அவரோட பீரியட் வந்து 27th May 1964 வரைக்கும் இருந்தது. ஸோ 27/5/1964 வரைக்கும் இருந்தார். அவர் இறந்த தினம் he died on 27th May 1965. ஸோ அவரோட பேரண்ட்ஸோட பேர், அப்பா பேர் மோதிலால் நேரு அண்ட் அம்மா பேர் ஸ்வரூப் ராணி. அவரோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா கமலா கால். அவரோட டாட்டரோட பேர் வந்து இந்திரா பிரியதர்ஷினி. ஸோ இது எல்லாமே அவரோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த வருடம் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1889. ஸோ அவரோட டேட் ஆஃப் பர்த் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த நாள் தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், November 14th. ஸோ அவரோட ஒய்ஃபோட நேம் வந்து கமலாக்கால். அவரோட டாட்டர் நேம், மகளின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பிரியதர்ஷினி. ஸோ இவருக்கான ஸ்பெஷல் நேம்ஸ் என்னென்ன சொல்லி சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் ரோஜா அப்படின்வாங்க, மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா, தென் ஜுவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழை பார்த்தீங்க அப்படின்னா ரோஜாவின் ராஜா, அதுக்கப்புறம் மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத நவீன இந்தியாவின் சிற்பி, ஜுவல் ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்தியாவின் ஆபரணம். ஸோ தமிழில் அவருக்கான சிறப்பு பெயர்கள் இதுதான். அவர் 1912 1912 பாரிஸ்டர் பட்டம் வந்து வாங்கினார். அதுக்கப்புறம் 1916 லக்னோ காங்கிரஸ் செஷனில் வந்து ஃபஸ்ட் டைம் காந்தியை மீட் பண்ணார். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எப்போ வந்து ஜவஹர்லால் நேரு காந்தியை வந்து ஃபஸ்ட்டு எந்த காங்கிரஸ் செஷன் மீட்டில் வந்து மீட் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து லக்னோ காங்கிரஸ் செஷனில் தான் மெட் காந்தி ஃபஸ்ட் டைம் இன் லக்னோ காங்கிரஸ் செஷன். நெக்ஸ்ட்டு 1919 பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் சேர்மன் ஆஃப் கிசான் சபையோட துணை தலைவராக இருந்தார். 1919 கிசான் சபையின் துணை தலைவராக வந்து இருந்தார். நெக்ஸ்ட்டு 1919 பார்த்தீங்க அப்படின்னா he published the Independent Journal till 1932 வரைக்கும் அந்த ஜேர்னலை வந்து நடத்திட்டு வந்தார். அதாவது 1919 1932 வரைக்கும் இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு செய்தித்தாளை வந்து நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் 1920 காந்தியடிகள் நடத்தின ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பங்கேற்றார். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 1921 தான் வந்து முதல் முறையாக வந்து அவர் சிறைக்கு சென்றார். எப்போ அப்படின்னா ஃபஸ்ட் டைம் எப்போ இம்ப்ரிசன்ட் பண்ணாங்க அப்படின்னா 1921. அதே மாதிரி 1920 he participated in non-cooperation movement. தென் 1923 பார்த்தீங்கன்னா he was the general secretary of INC, இந்திய நேஷ்னல் காங்கிரஸோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார். அதாவது இந்திய தேசிய இயக்கத்தோட பொது செயலாளராக இருந்தார். தென் 1929 லாகூர் செஷனில் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ரெசல்யூஷனை வந்து எடுத்தார். இன் லாகூர் செஷன் பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் வாஸ் டேக்கன். ஸோ லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு இவர் தான் வந்து தலைமை தாங்கினார் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு. இதில் வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினார். ஸோ அதுதான் வந்து பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன். தென் 1935 காங்கிரஸோட செஷன் வந்து வில்லேஜில் எப்போ நடந்தது, ஃபஸ்ட் டைம் வில்லேஜில் நடந்தது அப்படின்னா இந்த பைஸ்பூரில் தான் வந்து நடந்தது. ஸோ இதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா நேரு தான். ஸோ கிராமத்தில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு எப்போ அப்படின்னா 1937 பைஸ்பூரில் நடந்த மாநாடு தான். அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். தென் 1940 தனிநபர் சத்தியகிரகா நடக்கும் போது அவர் ஆச்சாரியா வினோபா பாவேக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டவர் யார், கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான்.
ஸோ ஹி காட் அரெஸ்டட் இன் த இண்டிவிஜுவல் சத்தியகிரகா. ஸோ ஆஃப்டர் வினோபா பாவே, ஃபஸ்ட்டு யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் சத்தியகிரகாவில் வினோபா பாவே தான். இரண்டாவதாக அரெஸ்ட் பண்ணவருங்க வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள். Then 1947 he became the first prime minister of free India. அப்போது அவர் ஓத்து யார்கிட்ட எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் கிட்ட எடுத்தார். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக மவுண்ட் பேட்டன் அவரிடம் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான மவுண்ட் பேட்டன் பிரபுவால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார் ஜவஹர்லால் நேரு. ஸோ அதுதான் he was the first prime minister of free India. Oath was taken by Lord Mountbatten. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவரோட ஒர்க்ஸ். சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்றது ஜவஹர்லால் நேருவோட பொன்மொழிகள் இது எல்லாமே. ஸோ இவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதாவது 1935 இந்திய சட்டத்தை என்னன்னு சொன்னார் அப்படின்னா இது ஒரு அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷனை என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது என்ன சொன்னார் அப்படின்னா ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி, அதாவது விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு when the world sleeps India will awake to life and freedom. ஸோ இது வந்து ஃப்ரீடம் அப்போது சொன்னார். உலக மக்கள் அனைவரும் தூங்கி கொண்டு இருக்கும்போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்ற இந்த ப்ராவர்பை வந்து அவர் ஃப்ரீடம், நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் போது சொன்னார். when the world sleeps India will awake to life and freedom. தென் மகாத்மா காந்தி அவர்கள் மறைவின் போது என்ன சொன்னார் அப்படின்னா த லைட் ஹாஸ் கான் அவுட் ஆஃப் அவர் லைவ்ஸ் அப்படின்னு இருக்கார். நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்ற ஒரு பொன்மொழியை சொல்லியிருக்கார். அதே மாதிரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி, டைம் இஸ் கோல்டு, இது எல்லாமே வந்து இவரோட ப்ராவர்ப்ஸ் தான். தென் ஜவஹர்லால் நேருவோட ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் எழுதின புக்ஸ். கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற புக்கை வந்து 1934 எழுதியிருப்பார். 9 வருடங்கள் 9 இயர்ஸ் வந்து அவர் ப்ரிசனில் இருந்திருப்பாங்க, சிறையில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் எழுதியிருந்தா இந்த புக்கு கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றது 1934 எழுதியிருப்பார். தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றின் பார்வை அப்படின்ட்டு இருக்கும். தென் 1936 அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட சுயசரித்திரம் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது. ஸோ அதை வந்து டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936. நெக்ஸ்ட்டு 1941 த யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து 1946 அவர் எழுதின புக்கு. அப்புறம் அவர் வந்து ஒரு மேகசின் வந்து நடத்திட்டு வந்திருப்பார். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற மேகசினை வந்து நடத்திட்டு வந்திருப்பார். ஸோ ஜவஹர்லால் நேரு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்த்தோம், இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அன்அகாடமியில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்னோட ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அன்அகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.